டே 6 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச். ஸோ, இன்னைக்கு மார்னிங்கே வந்து ஸ்லோவா தான் வேக்கப் பண்ணேன். ஏன்னா, இன்னைக்கு ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் இல்ல. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ, ஒர்க் எதுவுமே இல்ல. ஸோ, எந்திரிச்சதே லேட் அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ரெயிட்டா வாக்கிங் கிளம்பிட்டேன். இந்த லாஸ்ட் 4 டேஸ்ல வந்து வெயிட்ல ஒரு டிஃபரன்ஸ் கூட இல்ல. ஸோ, டயட்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ, இன்னையிலேருந்து மார்னிங் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நேத்து நைட்டு நல்லா சாப்பிட்டனால, மார்னிங் வந்து ஒரே ஒரு கொய்யாப்பழம் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். தென் லஞ்ச் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு லஞ்ச் வந்து வெண்டைக்கா குழம்பும், அது கூட வந்து முருங்கைக்கீரை கூட்டு. இது மட்டும் தான் நான் எடுத்துக்கிட்டேன். தென் நாங்க 3 பேருமே ஷாப்பிங் கிளம்பியாச்சு. ஏன்னா, எனக்கு வந்து ஒரு 15 டேஸ்ல எங்களோட ஃபர்ஸ்ட் இயர் மேரேஜ் ஆனிவர்சரி வருது. ஸோ, அது கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லி வெளிய போனோம். நாங்க வந்து குரோம்பேட் சரவணா ஸ்டோர்ஸ் போனனால, அது பக்கத்திலேயே பல்லாவரம் மார்க்கெட், ஃப்ரைடே மார்க்கெட் போயிருந்தோம். ஏன்னா, எனக்கு அந்த மார்க்கெட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சும்மா சுத்தி பார்க்கவே போவேன். ஏதோ ஒரு திருவிழா கூட்டத்துக்குள்ள போன மாரி இருக்கும். ஸோ, கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்கிட்டு அப்படியே சரவணா ஸ்டோர்ஸ் போயிட்டோம். இந்த சரவணா ஸ்டோர்ஸ்ல வந்து இந்த சில்லி பரோட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா அங்க போனா நான் சாப்பிடுவேன். ஸோ ரஃப்லி 1 இயர் இருக்கும் நாங்க போய். அதனால சில்லி பரோட்டா மட்டும் சாப்பிட்டேன். தென் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஒரு காஃபி எடுத்துக்கிட்டேன். இதோட என்னோட டின்னர் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏன்னா இதுவே கொஞ்சம் எனக்கு வயிறு ஃபுல்லா இருந்துச்சு. தென் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு மட்டும் தோசையும், பீட்ரூட்ல ஒரு சட்னியும் பண்ணி நான் அவங்களோட டின்னர கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கும் 5 ஹேபிட்ல 4 தான் கம்ப்ளீட் பண்ணேன். வாட்டர் மட்டும் என்னால கரெக்ட்டா எடுத்துக்கவே முடியல. நான் ஃபாலோ பண்றதே ரொம்ப கம்மியான ஹேபிட்ஸ் தான். பட் அதையுமே வந்து நான் வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறேன். அது கொஞ்சம் கில்ட்டியா தான் இருக்கு. ஸோ, நான் வாட்டர் இன்டேக் பண்றதுக்கு மட்டும் ஒரு சொல்யூஷன் இப்ப கண்டுபிடிச்சிருக்கேன். நான் சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். ஆல்ரெடி என்கிட்ட 2 வாட்டர் பாட்டில் இருக்கு. ஸோ, இனிமே என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, 3 வாட்டர் பாட்டில் மார்னிங் எடுத்து வச்சுரணும். அத கரெக்ட்டா அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். கண்டிப்பா நாளைலருந்து பண்ணுவேன் நம்புறேன். ஸோ, இன்னைக்கு அவ்வளோதான். ஸோ, 5ல 4 ஹேபிட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ, அவ்வளோதான். அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். பாய்.